இன்னைக்கு டே 13 ஆஃப் 100 டேஸ் சேலஞ்ச். நேற்று லெஃப்ட் ஷோல்டர்ல நடந்த பெரிய சம்பவத்தினால இன்னைக்கு ஷோல்டர் ஃபுல் மூவ்மெண்ட் கொடுக்கவே முடியல. சரியான வலி. ஒரு 100 டேஸ் சேலஞ்ச் ஆரம்பிச்சது குத்தமா கையில் அடிப்படுது, ஒரு வாரம் ஃபீவர்ல படுக்க வேண்டியதா இருக்கு. இப்போ என்னடானா ஷோல்டர்ல பெயின் வேற. பட் என்னதான் ஆனாலும் கன்சிஸ்டன்சியை விடக்கூடாதுன்னு ஜிம்முக்கு போயிட்டேன். இன்னைக்கு லேட் ஒர்க் அவுட். புல் அப் சுத்தமா போட முடியல. பார்ல ஹேங் பண்ணாலே செம்ம பெயினா இருந்தது. ஸோ ஸ்ட்ரைட்டா லேட் புல் டவுன் ஆரம்பிச்சிட்டேன். ஷோல்டர்ல மேஜர் மூவ்மெண்ட்ஸ் கொடுக்காம லைட் வெயிட்டா எவ்வளோ ஸ்லோவா போட முடியுமோ அவ்வளோ ஸ்லோவா போட்டுட்டு இருந்தேன். ரோயிங் ஒர்க் அவுட் போடும்போது பெயின் தெரியல, பட் புல் டவுன் ஒர்க் அவுட்ஸ் போடும்போது பார்த்து பொறுமையா போட வேண்டியதா இருந்தது. லேட் முடிச்சதும் பைசெப்ஸ் போடலாம் அப்படின்ட்டு ஃபர்ஸ்ட் செட் போட்டேன். பட் மை ஷோல்டர் வாஸ் லைக் டேய் வச்சிட்டு கிளம்பு அப்படின்னதும் நானும் கிளம்பிட்டேன். இன்னைக்கு வீக்கெண்டுன்றனால எந்த ஒர்க்குமே கிடையாது. ஸோ ஸ்ட்ரைட்டா ரூமுக்கு போயிட்டு போஸ்ட் ஒர்க் அவுட் மீல் சாப்பிட்டுட்டு இருந்தேன். அப்போ எங்க டைரக்டர் கால் பண்ணி கிளின்டன் மதியானம் 2:30 மணிக்கு ஆபீஸ்க்கு வந்துரு, உன்கிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொன்னாரு. அச்சச்சோ என்ன பண்ணேன்னு தெரியலையே அப்படின்ற பயத்திலே கிளம்பி போயிட்டேன். அங்க போய் பார்த்தா நீ தான் ரிலேஷன்ஷிப் கேஸ் எல்லாம் நல்லா ஹேண்டில் பண்றியே, இந்த இவங்களுக்கு ரிலேஷன்ஷிப் கவுன்சிலிங் வேணுமா, கொஞ்சம் ஹேண்டில் பண்ணிக்கோ அப்படின்ட்டு என் தலையில கட்டி விட்டுட்டாரு. இதுக்கு தான் இவ்வளவு சீனா அப்படின்னு அந்த ஸ்டூடெண்ட்டும் போயிட்டு கொஞ்சம் கவுன்சிலிங் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் என்னோட யூஷுவல் தந்தூரி ஸ்பாட்டுக்கு போய் ஒரு ஹாஃப் அல்ஃபாம் சிக்கன் சாப்பிட்டுட்டு அப்புறம் ரூமுக்கு வந்துட்டேன். நைட்டுக்கு டின்னரும் சாப்பிட்டுட்டு நல்ல வேலை இன்னைக்கு எந்த பிரச்சனையும் மாட்டல அப்படின்னு போய் தூங்கிட்டேன். இன்னைக்கு டே 14 சண்டேன்றனால நான் எந்த ஒர்க்குமே பெருசா பண்ண மாட்டேன். நான் இன்னைக்கு உருப்படியா பண்ற ஒரே விஷயம் சர்ச்சுக்கு போறது மட்டும் தான். ஸோ இன்னைக்கு ரெஸ்ட் டே அப்படின்றதுனால ஒன்லி ரெஸ்ட் அண்ட் நோ வீடியோஸ். ஸோ அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். ஸ்டே ஹாப்பி.